சென்னை நந்தனத்தில் 49வது புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வரும் 21ஆம் தேதி புத்தக காட்சி நடைபெறவுள்ளது. நந்தனம் YMCA மைதானத்தில் 49வது புத்தக காட்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரங்குகளை பார்வையிட்டார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். சென்னை புத்தக கண்காட்சியை தனது பொற்கரங்களால் திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தற்போது திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. 2026ஆம் ஆண்டுக்கான கலைஞர் பொற்கிழி விருதினை மூத்த எழுத்தாளர்களுக்கு 6 பேருக்கு வழங்கி முதலமைச்சர் கௌரவித்தார். கவிதைக்காக சுகுமாரன், சிறுகதைக்காக ஆதவன் தீட்சண்யா, புதினத்திற்காக இரா முருகன், உரைநடைக்காக பேராசிரியர் பாரதி புத்திரன், நாடகத்திற்காக கருணா பிரசாத் ஆகியோர் கலைஞர் பொற்கிழி விருதினை பெற்றுக்கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய மு.க.ஸ்டாலின், அறிவு புரட்சிக்கு நாம் பயன்படுத்தும் கருவிதான் புத்தகங்கள் என்றார். சிந்தனை ஊற்றுக்கு அடித்தளமாக உள்ள புத்தகங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறிய அவர், இன்னும் அதிக எண்ணிக்கையிலான வாசகர்கள் புத்தக கண்காட்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசால் கன்னிமாரா நூலகத்தோட ஒரு பகுதியில் நிரந்தர புத்தக கண்காட்சிக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கு. புத்தக கண்காட்சியை நடத்த ஆண்டுதோறும் 75 லட்சம் ரூபாயை வழங்கி கொண்டிருக்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் இந்த புத்தக பதிப்பாளர்கள் வெளியீட்டாளர் அமைப்புக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்கணும். அந்த நிதியிலிருந்து பதிப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் நிதி உதவியை பெற்று பயனடைஞ்சிருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சி நடக்க காரணம் நம்ம திராவிட மாடல் அரசு தான் என்று பெருமையோடு சொல்வேன். உங்கள் டைமை புக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. புதிய எழுத்தாளர்கள் உருவாகி வாங்க. எழுத்துக்களை படிக்க படிக்க எண்ணங்கள் வளரும். எண்ணங்களை எழுத்துக்களாக படைக்கும் பழக்கத்தை உண்டாக்கிக்க. அதுக்கு இது போன்ற புத்தக கண்காட்சிகள் நிச்சயம் கை கொடுக்கும். சென்னை புத்தக காட்சியில் சுமார் 1000 அரங்குகளில் லட்சக்கணக்கான தலைப்புகளில் நூல்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் வரும் 21ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நுழைவு கட்டணமின்றி பார்வையிடலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.